அன்புமிக்க சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடுத்துறை மடிக்கணினி மற்றும் இணையதளம் வாயிலாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கடந்த பதிவுகளில் டிஎன்பிசியினுடைய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசியிருந்தோம். வெகு சிறப்பாக இந்த 2026 ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் எந்தெந்த டாபிக் ரொம்ப முக்கியமோ இதெல்லாம் ஹாட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹாட் டாபிக்ஸ் பற்றி பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ப்ரிலிம்ஸ்க்கும் சரி, மெயின்ஸ்க்கும் சரி, இல்லையா? எப்படி போன பதிவுடைய தொடர்ச்சி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ போன பதிவில் எஸ்டிஜி அப்படின்னு சொன்னோம், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், நிலையான வளர்ச்சி இலக்குகள், இல்லைங்களா? அந்த நிலையான வளர்ச்சி இலக்குகள் ஒரு 17 இலக்குகள் இருந்தது. இந்த இலக்குக்கான குறியீடுகள் வெளியிடப்பட்டது. இந்த குறியீடுகளில் இந்தியாவினுடைய நிலை என்னன்னு நமக்கு பார்த்தோம். இந்தியா ஒரு 94வது இடத்துல இருந்தது. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய மாநிலங்களோட ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பதிவில் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 முக்கியமான உயிரினங்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இமயமலை காடுகளில். அது என்ன உயிரினங்கள், அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு 2 விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அப்படி முதல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2026, சரிங்களா? அப்போ நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இந்தியாவினுடைய குறியீடு, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் குறியீடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 2026 வருஷத்தில் இதை வெளியிடுறாங்க சார், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலையான வளர்ச்சி இலக்குகள் இந்தியாவினுடைய குறியீடு வெளியிடப்படுகிறது. இதில் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் அவங்க அது ஐநாவை கொடுத்த 17 வளர்ச்சிக்கான இலக்குகள், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதை அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க, யார் யாருன்னு எந்த அச்சீவ் பண்ணல அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் ரொம்ப டாப்பில் ஹையாக பெர்ஃபார்மிங் எப்படி இருக்குது அப்படின்னா கேரளா மற்றும் உத்தரகாண்ட், இந்த 2 மாநிலங்களும் கிட்டத்தட்ட இந்தியாவிலே டாப் ரேங்கில் இருக்கிறாங்க. அவங்க 100க்கு எடுத்துக்கொண்ட மதிப்பெண்னா 79 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறாங்க. இப்போ இந்த வருஷம் 2026 ரிப்போர்ட்டில் எஸ்டிஜியில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது கேரளா மற்றும் உத்தரகாண்ட், 79 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அப்போ இந்த 17 இலக்குகளில் அவங்க சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அடுத்ததாக தமிழ்நாடு இதில் எந்த இடத்துல இருக்குன்னா 3வது இடத்துல இருக்குது. இதில் தமிழ்நாட்டோட ஸ்கோர் 78, 1 தான் கம்மி, இல்லைங்களா? அப்போது தமிழ்நாடும் இந்த எஸ்டிஜி அப்படின்றதில் உன்னிப்பாக பார்த்தோன்னா நல்லா பெர்ஃபார்ம் தான் பண்ணியிருக்குது. என்ன சார் இப்படி பார்த்தாலும் நம்ம 3வது இடம் தானே சொல்கிறீங்க? ஆமாப்பா, யோசிச்சு பார்த்தா கேரளா மற்றும் உத்தரகாண்ட் அங்கே இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களுடைய பரப்பளவை நீங்கள் எடுத்துக்கங்க. கேரளான்றதும் சரி, உத்தரகாண்டும் சரி, பரப்பளவில் தமிழ்நாடு கம்பேர் பண்ணுறப்ப சின்னது. தமிழ்நாடு பெரிய மாநிலம். இந்த பெரிய மாநிலமான தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னா இந்த எஸ்டிஜி கோல்ஸில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி 78 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. அப்போ இதே பரப்பளவு கேரளாவுக்கும் உத்தரகாண்டுக்கும் இருந்து அங்கே மக்கள் தொகையிலையும் அவங்க 2 பேருமே நம்மளை மாதிரி அதிகமாக இருந்திருந்தா அவங்க இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்க முடியாது. அப்போ அதனால தான் தமிழ்நாடை எப்படி சொல்கிறாங்கன்னா ரேங்கிங் அடிப்படையில் 3வது ரேங்காக இருந்தாலும் இந்தியாவிலேயே டாப் பெர்ஃபார்மர் அப்படின்னு தமிழ்நாடை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஓகேங்க, அருமை. சரி, அப்போ இதுதான் நியூஸில் வந்தது. இதை அடிப்படையாக வச்சு என்னென்ன விஷயங்கள் நமக்கு தெரியணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். மொதல் விஷயம், ப்ரிலிம்ஸ் அஸ்பெக்டில் பார்த்தோம்னா இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்தியாவிற்கான குறியீடு, அதாவது ஒட்டுமொத்த நாடுகள் ஒரு 176 நாடுகளுக்கு மொத்தமாக சேர்த்து எடுக்கிறாங்க. அதை எடுக்கிறது ஐநா அமைப்பு எடுக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் இருக்குது இல்லையா, இது எடுக்கிறது யார்? அப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தனித்தனியாக செக் பண்ணுறது யார் அப்படின்னா நித்தி ஆயோக் எடுக்கிறாங்க. அந்த நித்தி ஆயோக் தான் எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ அவங்க தான் அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பப்ளிஷ் பண்ணதில் எந்தெந்த மாநிலங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இதில் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணால் முதல் 5 மாநிலங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இது ப்ரிலிம்ஸ்லேயும் சரி, மெயின்ஸ்லேயும் சரி நமக்கு முக்கியம். அப்படி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய முதல் 5 மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னா முதல்ல கேரளா 79 மதிப்பெண்கள். அடுத்து 2வதாக உத்தரகாண்ட் அப்படின்ற உத்தரகாண்டும் 79 மதிப்பெண்கள். 3வதாக தமிழ்நாடு 78 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. அடுத்ததாக 4வதாக கோவா 77 மதிப்பெண்கள். அடுத்ததாக இமாச்சல பிரதேசம் 77 மதிப்பெண்கள். அப்படி பார்த்தா கூட கோவா இமாச்சலுக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கும் 1 தானே சார் கம்மி? ஆமாப்பா, இந்த முதல் 5 இடங்கள் பெற்ற மாநிலங்களில் பரப்பளவில் மிகப்பெரிய மாநிலமாகவும் மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடியதும் தமிழ்நாடு தான். அப்போ முதல் 5 ரேங்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் தமிழ்நாடு தாங்க அதில் ஹையஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்கிறாங்க. ஏங்க அப்படி சொல்கிறாங்க? 3வது ரேங்க் எடுத்த பையனை போய் சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா 3வது ரேங்க்கில் இருந்தாலும் கூட, அப்போ அவங்க கொடுத்த ரேங்கிங் அடிப்படையில் கேரளா உத்தரகாண்டுக்கு அடுத்து 3வது இடத்துல இருந்தாலும் கூட தமிழ்நாடு ஒரு பெரிய மாநிலம், மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம். அப்படி இருக்கக்கூடிய பெரிய மாநிலமே இவ்வளோ தூரம் 78 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஒட்டுமொத்த இந்தியா எடுத்துக்கிறீங்க, 68 மதிப்பெண்கள் தான் இந்தியா பெற்றிருக்கு.
சரிங்களா. தமிழ்நாடு மட்டும் பார்த்திங்கன்னா 78 விழுக்காடு பெற்றிருக்குது. அது ஒரு பெரிய விஷயமாக பேசுகிறோம். சரி, இந்த மாநிலங்கள் மொதல் 5 இடத்துல இருக்காங்களே, இந்த மாநிலங்கள் எந்தெந்த விஷயங்களில் சாதிச்சிருக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஹெல்த் முதல், சுகாதாரம், அடுத்து எஜுகேஷன் கல்வி, க்ளீன் எனர்ஜி தூய்மை ஆற்றல், சோஷியல் ப்ரொடெக்ஷன் சமூக பாதுகாப்பு, கவர்னன்ஸ் நல்ல ஆட்சி அப்படின்னு இது எல்லாத்துலேயுமே தமிழ்நாடு அப்படின்றது சாதித்திருக்குது. இப்போ இந்தியாவில் டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அவங்க எதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சிருச்சு. சரி, நல்லா வளர்ந்த மாநிலங்கள் இருக்குன்னா அப்போது பின்தங்கிய மாநிலங்களையும் தெரிஞ்சுக்கிறோம்ல. அப்படி பாட்டம் பெர்ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 5 மாநிலங்களையும் பார்க்க போகிறோம். அப்படி கடைசியாக இருக்கக்கூடியது பீகார், 57 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்குது. அதுக்கு அடுத்ததாக ஜார்க்கண்ட் 62 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. நாகாலாந்து 63 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. மேகாலயா, இந்த மேகாலயம் 63 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. அதுக்கப்புறம் அருணாச்சல பிரதேசம் 64 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு. அப்போ இந்த மாநிலங்கள்லாம் பின்தங்கிய இடத்துல இருக்கக்கூடியது. அப்போ பீகார், ஜார்க்கண்ட், நாகாலாந்து, மேகாலயா மற்றும் அருணாச்சல பிரதேசம் இதெல்லாம் பின்தங்கிய இடங்களில் இருக்குது. சரி, இதில் என்ன சார் இருக்குது? இதில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் நம்ம பேச மறந்துட்டோம். நித்தி ஆயோக் இந்த 2026 ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்கல்ல, இந்த ரிப்போர்ட்டில் 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேசங்களில் அவங்க ஒரு மாநிலத்தை மட்டும் புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ நித்தி ஆயோக்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு மாநிலத்தையே புறக்கணிச்சு போட்டாங்க. அது எந்த மாநிலம் அப்படின்றது கூட கேட்கலாம். மணிப்பூரை மட்டும் புறக்கணிச்சிட்டாங்க. ஏன் மணிப்பூரை புறக்கணித்து விட்டார்கள்? ஏனென்றால் 2024, 25களில் குறிப்பாக 2025 மணிப்பூரில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது. மணிப்பூர் ரியாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாமெல்லாம் பெருசாக பேசப்பட்டோம். ரொம்ப கண்ணிய குறைவாக மக்கள் ஒரு சாரர் இன்னொரு சாரர்களை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா. ஸோ அது நமக்கு தவறுதலாக நிறைய விஷயங்கள் நடந்தது. இந்த மணிப்பூர் கலவரத்தினால் மணிப்பூர் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த மணிப்பூரில் மட்டும் இந்த ரிப்போர்ட்டு எடுக்கிறதுக்கு அவங்கள கால்குலேட் பண்ணல. ஏன்னா கால்குலேட் பண்ணியிருந்தால் அவங்க தான் பாட்டத்தில் இருந்திருப்பாங்க. அதனால் மணிப்பூரை மட்டும் விட்டுட்டு மற்ற 27 மாநிலங்களுக்கான ரிப்போர்ட்டை மட்டும் தான் நித்தி ஆயோக் வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்களா. அப்படி வெளியிட்டதில் தான் கடைசி 5ல் பீகார் இருக்காங்க, ஜார்க்கண்ட் இருக்காங்க, நாகாலாந்து, மேகாலயா மற்றும் அருணாச்சல் பிரதேசம் இருக்கிறாங்க. சரி, இந்த மாநிலங்களில் என்ன தான் பிரச்சனை, எதில் தான் இங்கே பின்தங்கி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் பிரச்சனை வறுமை, பாவர்ட்டி. அடுத்து 2வது ஹெல்த் கேர் கேப்ஸ், சுகாதார குறைபாடுகள். 3வது எஜுகேஷனல் டிஸ்பாரிட்டிஸ், கல்வி ஏற்றத்தாழ்வுகள். சரி, அப்போ கல்வி அறிவிங்கிறாங்க கம்மியாக தான் இருக்குது. நாட்டிலே குறைந்த கல்வி உடைய மாநிலம்னு கேட்டால் பீகாரை சொல்லிட்டு போகிறோம். அப்போ படிப்புலேயே அவங்க பின்னாடி இருக்காங்க. அடுத்ததாக இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உள்கட்டமைப்பினுடைய பற்றாக்குறை இந்த மாநிலங்களில் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த நாகாலாந்து, மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாமே வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்கள். இந்த வடகிழக்கில் இருக்கக்கூடிய மாநிலங்களை நம்ம 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 7 மாநிலங்கள் ஒன்றா இருக்காங்க. இந்த 7 மாநிலங்களுமே வளர்ச்சியில் பின்தங்கி தான் இருக்குது. காரணம், அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ட்ரைபல் பீப்புள் அதிகமாக இருக்காங்க. அரசாங்கத்துடைய நலத்திட்டங்கள் அங்கே கொண்டு போய் சென்றடைவதில் சற்று தாமதம் ஏற்படுகிறது. ஆனால் அந்த 7 மாநிலங்களில் மிசோரம்னு ஒரு மாநிலம் இருக்குங்க. இந்த மிசோரம் அப்படின்ற மாநிலம் தான் கல்வியில் இன்றைக்கி இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. அதனால தான் அந்த மிசோரம்ன்ற மாநிலம் மட்டும் இந்த பாட்டம் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் எஸ்டிஜிலேயோ ஹெச்டிஐ அப்படின்னு சொல்கிறோம், ஹெச்டிஇலேயோ எல்லாத்துலேயுமே டாப்பில் இருக்கும். ஏன்னா நார்த் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலமே பாட்டமில் இருக்கப்போ மிசோரம் மட்டும் எப்படி டாப்பில் வந்துச்சு? ஒரே காரணம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாணவர் சேர்க்கை வீதத்தை அவங்க 100% அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தாங்க. அதனால் மிசோரம் மட்டும் ஒரு ஆட் ஒன் அவுட்டாக அந்த 7 சிஸ்டர்ஸில் இருக்குது. குறிப்பாக நார்த் ஈஸ்ட் போனவங்கள்ட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பார்டர் விட்டு பார்டர் போடுவாங்க இல்லையா, இந்த திரிபுராவிலேருந்து மிசோரம் பார்டர். அப்போ திரிபுரா பார்டரில் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டு அங்கங்கே ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். 1 வேல போகிற இடத்துல 2 வேல போகிறது, கிட்டத்தட்ட நம்ம சென்னையில் இருக்க மாதிரி அப்படியே இருக்குமா. ஆனால் மிசோரம் பார்டரை தாண்டி உள்ளே போயிட்டா, மிசோரத்துக்குள்ளே போயிட்டா அங்கே இருக்கக்கூடிய டிரைவர்ஸ், இங்கே திரிபுராவில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறவங்க ஹார்ன் அடிச்சுக்கிட்டே தான் போவாங்களாம். நம்ம ஆட்கள் தான். ஆமாம். ஆனால் மிசோரம் பார்டருக்குள்ளே போயிட்டா ஹார்ன் அடிக்க மாட்டாங்களாம். 1 வே அப்படின்னா 1 வே தானா. அப்போ டிராஃபிக் சிக்னலில் எல்லோ வந்தாலே ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவாங்களாம். இங்கே நமக்கு எல்லோ வந்து ரெட்டு விழுந்து அதுக்கப்புறம் கூட நம்மால் போயிட்டே இருப்பாங்க, வேகமாக வந்துட்டுங்க அப்படின்னு, இல்லைங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த மிசோரம் மட்டும் என்னங்க ஒரு தனித்துவமாக இருக்குது அப்படின்னா, அந்த மிசோரமில் கல்வி அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இதுதான் மிசோரம் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னே டெவலப்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காங்க. மிசோரம் மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட்.
சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இப்போ இதெல்லாம் கண்டிப்பாக தெரிய வேண்டியது. ஸோ இப்போ பாருங்கள், பாவர்ட்டி இந்த பாட்டம் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸில் 5 விஷயங்கள் இருக்குதுங்க. பாவர்ட்டி இருக்குது, ஹெல்த் கேர், அப்போது சுகாதாரமும் இங்கே சரியில்லை. இன்னொரு விஷயம் வறுமைன்றது இருக்குது, எஜுகேஷ்னல் டிஸ்பாரிட்டிஸ், கல்வின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, உட்கட்டமைப்பு வசதிகள் சரியில்லை, கவர்னன்ஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அங்கே ஆட்சி பண்ணுறது அரசாங்கங்களுக்கும் நிறையா சவால்கள் இருக்குது. ஸோ இப்போ இதனால தான் அவங்க கொஞ்சம் பாவர்ட்டியில் இருக்கிறாங்க, லோவாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். சரிங்க சார். ஸோ எ மாடல் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், ஒரு மாநிலம் எப்படி இவ்வளோ தூரம் வளர்ச்சி பாதையில் போச்சு அப்படின்றதுக்கு பெஸ்ட்டு ஸ்டேட்டாக தமிழ்நாடை சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு 78 மதிப்பெண்கள் பெற்றிருக்கு, 78 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்குது. இந்த 78 பாயிண்ட்ஸ் பெற்றிருந்தாலும் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஸ்டேட் தமிழ்நாடு தான். சரிங்களா? இந்த தமிழ்நாடு என்னென்ன விஷயங்கள் கம்மியாக இருக்குது அப்படின்னா, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பன்முக வறுமை விகிதம், நாட்டிலேயே வறுமை குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாடு தான் லோவஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரேட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட 2.2% தான் தமிழ்நாட்டில் வறுமையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு எஸ்டிஜி கோல்ஸில் குறிப்பாக எஸ்டிஜியில் 7வது கோல் அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜி, மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல் அப்படின்றதுல தமிழ்நாடு 100க்கு 100 எடுத்திருக்குது. 100 out of 100 சென்டம் எடுத்திருக்குது. காரணம் என்னென்னா, இங்கே நம்ம க்ளீன் எனர்ஜி அப்படின்றதுக்கு நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணுறோம். சொல்லப்போனால் இந்தியாவிலேயே மிகப்பெரிய விண்டு மில் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது, முப்பந்தல் அப்படின்னு சொல்கிறோம். 2வது மிகப்பெரிய விண்டு மில் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அதுவும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது, முப்பந்தல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரல் வாய்மொழி. அப்போ காற்றாலை மின் உற்பத்தி இங்கே பயங்கரமாக நடக்குது. ஒன்று, அது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தானே. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா சோலார் பவர். இந்த சோலார் பவர் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய சோலார் பவர் பிளான்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுமே அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்போ அஃபோர்டபுள் க்ளீன் எனர்ஜியில் இந்த விண்ட் எனர்ஜி மற்றும் சோலார் எனர்ஜி, அதாவது கற்றாழை மின்சாரம் மற்றும் சூரிய மின் ஆற்றல், இது ரெண்டுமே தமிழ்நாடு 100க்கு 100 மதிப்பெண்கள் இருக்கிறதுக்கு உதவி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, இந்தியா எது இதில் இன்னும் முன்னேற்றத்தில் இருக்குது, இப்போ இந்தியாவில் எது இன்னும் முன்னேற்றத்தில் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, பன்முக வறுமை அப்படின்றது 14.96%, கிட்டத்தட்ட 15% வறுமையில் வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அடுத்ததாக ரினியூவபிள் எனர்ஜி ஷேர், இந்த புதுப்பிக்கத்தக்க ஆற்றல்கள் அப்படின்றது இந்தியாவினுடைய பங்கு எப்படி இருக்குன்னா 25.97%. சரிங்களா? இந்தியாவில். அடுத்ததாக முனிசிபல் வேஸ்ட் ப்ராசஸிங், நகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவு செயலாக்கம் கிட்டத்தட்ட 82.2%, இன்னும் அதை அச்சீவ் பண்ணாமல் இருக்கோம். சரிங்களா? அடுத்ததாக அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலையின்மை விகிதம், இது 3.1% குறைஞ்சிருக்குது. அப்போ ஏன் குறைஞ்சிருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்குது, தொழிற்சாலைகள்லாம் நிறையா வருது அப்படின்றதுனால அது கிடச்சிருக்குது. சரி சார், இந்த எஸ்டிஜி அச்சீவ் பண்ணுறதுல நமக்கு என்னென்ன சவால்கள் இந்தியாவில் இருக்குது? இப்போ இந்தியாவுக்கு என்னென்ன சவால்கள் இருக்குது? மொதல் சவால் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம். வட இந்தியாவில் இப்போ வரைக்கும் அது இருக்குது. அடுத்ததாக ஹெல்த் கேர், சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ், சரிங்களா, பிராந்திய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், வேலைவாய்ப்பு உருவாக்கம்ன்றது இருக்குது. கிளைமேட் ரீசைலன்ஸ், காலநிலை தாக்குத்திறன், இதெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்போது இது போக வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது? இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ், ஒருங்கிணைந்த ஆளுகை அப்படின்றது பிரச்சனையாக இருக்குது. மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையில் பல்வேறு முரண்பாடுகள் வந்துடுது. மத்திய அரசு ஒரு சில மாநிலங்களுக்கு சாதகமாக செயல்பட்டு போயிடுது. இதனால் ஒரு சில மாநிலங்கள் மத்திய அரசை சாடுகின்றன. ஸோ இதனால் இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ் அப்படின்றது கிடைக்க மாட்டேங்குது. அதே இன்டகிரேட்டட் கவர்னன்ஸ், ஒருங்கிணைந்த ஒரு ஆளுகை அப்படின்றத சொல்கிறோம். அடுத்து வேறு என்ன இருக்குது? இன்க்ரீஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதிகமான முதலீடுகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் முதலீடு செய்யப்படுகிறது, ஒரு சில இடங்களை கண்டுக்கவே மாட்டுறாங்க. ஸ்ட்ராங்கர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வலுவான நிறுவனங்கள் நமக்கு தேவைப்படுது. எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன், அரசாங்கம் திட்டங்களை கொண்டு வந்துச்சுன்னா அதை கரெக்டாக முறையான விதத்தில் செயல்படுத்த வேண்டும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிய வேண்டியது. ரைட்டுங்க. ஓகே, இந்த எஸ்டிஜி இந்தியா குறியீட்டினுடைய முக்கியத்துவம் என்ன, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்போ நம்ம எங்கெங்கெல்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்றது தெரிஞ்சிருச்சு, எங்கெங்கே லேகாக இருக்கோன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போது எங்கெங்கே நம்ம பின்தங்கி இருக்கோமோ அதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங் பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை பார்க்குறோம். இட் ப்ரொமோட்ஸ் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்தணும். பாலிசி இன்னோவேஷன், புதுமையான திட்டங்களை நம்ம அறிமுகப்படுத்தணும். அதாவது முன்னேற்றத்தில் நம்மளை கொண்டு போகிற மாதிரி திட்டங்களை சொல்லணும். அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புணர்வு இருக்கணும். அப்போ ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த துறை எந்த துறையில் நடக்குதோ அந்த துறைக்கான அமைச்சர் அந்த பொறுப்புணர்வோடு செயல்பட்டு அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி தப்பு நடந்துருச்சு, அதுக்கு மன்னிச்சிருங்க, நான் பதவி வேலைன்னு விலகிடணும் இல்லைங்களா?
அரசு அதிகாரிகள் பொறுப்பெடுத்துக்கணும். ஸோ அடுத்ததாக எவிடன்ஸ் பேஸ்டு கவர்னன்ஸ், தரவு அடிப்படையிலான ஆளுகை இருக்கணும். நாம் சமூக வலைத்தளங்கள் அடிப்படையிலான ஆளுகையை சொல்லிடவே கூடாது, தரவுகள் பேச வேண்டும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படின்றது நமக்கு இந்த எஸ்டிஜியினுடைய அந்த ரிப்போர்ட் வச்சு தான் நமக்கு தெரியுது. சரிங்களா? ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததன் அடிப்படையில் ஒரு கொஸ்டின் ஒன்று இருக்குது. அந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தா நம்ம எவ்வளோ தூரம் கவனிச்சிருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேங்க. ஸோ பாருங்கள், எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2026 ரிலேட்டடாக ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேரளா அண்ட் உத்தரகாண்ட் ஜாயின்ட்லி செக்யூர்டு த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வித் ஸ்கோர் ஆஃப் 79, 79 புள்ளிகளுடன் கேரளா மற்றும் உத்தரகாண்டு முதலிடம் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, தமிழ்நாடு செக்யூர்டு லோவஸ்ட் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி ரேட் ஆஃப் 4.2% இன் இந்தியா. இந்தியாவிலேயே தமிழ்நாடு 4.2% பன்முக வறுமை விகிதத்தோடு குறைந்த வறுமையை பதிவு செய்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நம்ம இப்போ தான் படித்தோம் 2.2%, 2.2%ன்னு படித்தோம். இங்கே 4.2ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ இந்தியாவிலேயே குறைந்த வறுமை இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட 2.2% வறுமையில் இருக்காங்க. அடுத்து 3வது பார்க்குறோம், தமிழ்நாடு செக்யூர்டு பெர்ஃபெக்ட் ஸ்கோர் ஆஃப் 100 அண்டர் SDG 7. அப்போது நிலையான வளர்ச்சி இலக்குகளில் 7வது இருக்கக்கூடிய மலிவான மற்றும் தூய்மையான ஆற்றல் பிரிவில் தமிழ்நாடு 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்குது, 100க்கு 100 பெற்றிருக்கு. இந்த 3ல் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. 1 மற்றும் 3 சரியானது. காரணம் 2ல் 4.2ன்னு தப்பாக கொடுத்துருக்குறாங்க. 2.2 தான் இங்கே சரியானது. சரிங்களா? ஓகேங்க. சரி, ஸோ இப்போ இதெல்லாமே நமக்கு இந்த எஸ்டிஜி இண்டெக்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டியவை. ஸோ இப்போ இதெல்லாம் எஸ்டிஜி ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 2 ஸ்பீசிஸ் ஒன்று ஹிமாலயாஸில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க சார். சரிங்களா? ரைட். அதை பற்றி பல்வேறு விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். அதோடைய முக்கியத்துவம் என்ன, அது என்னென்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். சரி, அப்படி முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, ஏன் இதை பற்றி படிக்கிறோம்? அப்போ நியூஸில் ஒரு டேட்டா வந்திருக்குதுங்க. சுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க மார்ச் மாதம் 12ஆம் தேதி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. இந்திய இமயமலையில் 2 புதிய லைக்கன் அந்து பூச்சிகள் இனங்கள், அப்போ 2 புதிய இனங்களையும் 7 புதிய இன பதிவுகளையும் இவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க. பாருங்கள், கிட்டத்தட்ட 7 நியூ ஸ்பீசிஸ், 7 நியூ ஸ்பீசிஸ், 2 விதமான பூச்சிகள், 2 விதமான பூச்சிகள், அதை சார்ந்திருக்கக்கூடிய 7 விதமான பூச்சிகள். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்தியன் என்டமாலஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்திய பூச்சிகள் ஆய்வில் இது ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமைந்திருக்கிறது. ஏன்னா நம்ம ரெக்கார்டிக்கில் ஒரு சில இடங்கள் வச்சுருக்கோம்ல, இத்தனை பூச்சிகள், இத்தனை பறவையினங்கள் இந்தியாவில் வாழுதுன்னு. அப்படி பூச்சினங்களில் இந்த மாதிரி புது விதமான பூச்சிகளை கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இது வரை இல்லவே இல்லையே, புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது ஸ்பீசிஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு அதை டெஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? அப்போ அது எந்த இடத்துல கண்டுபிடிச்சிருக்கோன்றது முக்கியம். இந்தியாவில் இருக்கிற இமயமலையில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்போ இமயமலையுடைய காலநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பூச்சிகள் இருக்கும். சரி, ஸோ இந்த பூச்சிகள்னால நமக்கு என்ன லாபம் இல்லை என்ன நட்டம், அது என்ன லாபம்ன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுவரை இல்லாத ஒரு பூச்சி இனம் தான் அந்த பூச்சி இனம் இல்லைங்களா? அதான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த பூச்சி இனத்தால் மனிதனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்றதை நம்ம தெரியணும். ஏன் மனுஷனுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்னா இது வரைக்கும் பூச்சி கடிச்சதுன்னா, ஏதாவது ஒரு விஷப்பூச்சியாக இருந்ததுன்னா அப்போ இப்படி தான் இருக்கும். இந்த விஷப்பூச்சி கடித்தால் இந்த மருந்து கொடுக்கணும், இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ புதுவிதமான ஒரு பூச்சியை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த பூச்சி மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்துமான்றது தெரியணும். இப்போ மனிதனுக்கு தீங்கு ஏற்படுத்தாதுங்க, இது செடி கொடிகளுக்கு தீங்கு ஏற்படுத்துதுன்னா அப்போ அதுக்கு ஏற்ற விஷயங்களை பார்க்கணும். அப்போ இதில் விஷத்தன்மை எவ்வளவு இருக்குது, ஒருவேளை இதன் விஷத்தன்மையில் என்னென்ன கெமிக்கல் இருக்குது, அது கெமிக்கல் இந்த சென்ஸ் அது விஷத்தன்மையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன இருக்குது, இந்த பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சால் தான் நம்ம அந்த ஸ்பீசஸ் உண்மையிலுமே இருந்ததா இல்லை அது கிராஸ் பிரீட் பண்ணி உருவாக்கப்பட்டதான்னு நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஏன்னா இயற்கையாக உருவாக்கப்பட்ட எந்த உயிரினமாக இருந்தாலும் அதை அழிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் கிராஸ் ப்ரீடு பண்ணி, கிராஸ் ப்ரீட்னா தெரியுதா, 2 பூச்சி இனத்தை எடுத்து அதை வைத்து 3வது பூச்சி இனத்தை ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம உருவாக்கியிருந்தோம்னா அதை அழிப்பதற்கு ரொம்ப 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 கஷ்டப்படணும். ஒரு சில பூச்சி இனங்கள் அழிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும். இனப்பெருக்கம் செய்து அதை அழிக்கவே முடியாதுன்னு. குறிப்பாக இந்த மஸ்கிட்டோஸ் எடுத்துக்கங்க, கொசு அழிக்க முடிஞ்சிருக்கா? டெங்கு மலேரியான்னு எல்லாத்தையும் பரப்பிட்டு போயிடுது. ஆனால் அப்போ வரைக்கும் அந்த கொசு அழிக்கவே முடியல. இன்னொரு பக்கம் காக்ரோச், கரப்பான் பூச்சி, இந்த கரப்பான் பூச்சியும் பல்வேறு பிரச்சனையை ஏற்படுத்துது. அப்போ தான் அழிக்க முடியாத இனங்களாக வந்துருச்சா? ரைட். அதனால தான் என்ன பண்ணணும்னா, அந்த புது வகையான பூச்சினா அதை பற்றின பல்வேறு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது முக்கியம். சரிங்களா? சரி, இந்த பூச்சி என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ரைட். இதை அந்து பூச்சி அப்படின்றாங்க, லைச்சன் மோத்ஸ்.
அந்த பூச்சின்னு தமிழில் சொல்கிறாங்க. இந்த லைச்சன் மூத் எதோடு சேர்ந்ததுன்னா இதோட ஆர்டர் லெப்பிடோப்தெரா அப்படின்றாங்க. இந்த லெப்பிடோப்தெரா வகையை சார்ந்தது தான் இந்த அந்துப்பூச்சி. சரிங்களா? இது எங்கே இருக்குது அப்படின்னா லைச்சன் ரெஸ்ட்வாஸ், இந்த லைக்கன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காடுகளில் இந்த பூச்சியை பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே தான் இருந்திருக்கு. சரிங்களா? இது ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன விதமாக, அதாவது இந்த சுற்றுச்சூழலுக்கு இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குது அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறு இனங்கள் இதில் உயிரியல் குறியீட்டு இனங்களாக செயல்பட்டு வருகிறது. பயோ இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பயோ இண்டிகேட்டர்ஸாக இதில் இருக்கக்கூடிய நிறைய பூச்சிகள் செயல்பட்டு வருகிறது. சரிங்களா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இவ்வளோ நாள் இந்த பூச்சியில் புதுசாக வந்திருக்கு. அப்போ காலநிலை மாற்றத்தால் ஆல்ரெடி இருந்த பூச்சி இப்போ பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருச்சான்றதையும் பார்க்கணும். ஆமாம், வெயில் அதிகமாகுது, வெயில் இருக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. அப்போ காலநிலை மாற்றம் இந்தியா மட்டுமல்லாமல் உலக நாடு முழுமைக்கும் பயங்கரமாக மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாற்றத்தை கொண்டு வருவதனால் அதன் அடிப்படையில் தான் ஏதாவது புதிய பூச்சி இனம் உருவாயிருக்கா, இல்லைன்னா இருக்கிற பூச்சி இனம் மரபணு மாற்றம் அடைந்து அதுவும் மாறி இருக்கா, இல்லை இது செயற்கையாக நடந்ததா இயற்கையாக நடந்ததா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதுக்கு தான் அதை போட்டு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. சரிங்களா? ரைட்டுங்க. ஸோ இதில் இந்த பூச்சி பற்றி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இது பூச்சி கண்டுபிடிக்கப்பட்ட இந்திய இமயமலை, இந்த இமயமலையினுடைய முக்கியத்துவம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இமயமலை அப்படின்றது இந்தியாவின் மிக முக்கியமான பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட். இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 17 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்றதில் இமயமலை அப்படின்றதும் முக்கியத்துவம் வாய்ந்தது. சரிங்களா? இப்போ ஹிமாலயாஸ் அப்படின்றது முக்கியம். ஏன்னா இந்த ஹிமாலயாஸில் மட்டும் எக்கச்சக்கமான உயிரினங்கள், பறவை இனங்கள், பூச்சி வகைகள், செடி கொடி வகைகள், விலங்குகள்னு எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றும் கூட. சரிங்களா? ரைட்டு. ஸோ இப்போ இது தொடர்ச்சியாக இந்த இமயமலை தொடர்களில் நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது மூலமாக நமக்கு பல்வேறு விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. இந்த இமயமலையில் சுற்றுச்சூழல் சார்ந்து ஏதாவது மாற்றங்கள் வருதா, காலநிலை மாற்றத்தால் ஏதாவது இம்பேக்ட் ஏற்படுகிறதா, இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இயற்கையாகவே இந்த இமயமலை ஜம்மு காஷ்மீரில் ஆரம்பித்து இந்தியாவுடைய வடக்கு பகுதி ஃபுல்லாக, இப்போது ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேசனுடைய வடக்கு பகுதி, பீகாரினுடைய வடக்கு பகுதி, அருணாச்சல் பிரதேசம், சிக்கிம் போன்ற அனைத்து இடங்களையும் அப்படியே பரவி கிடக்கு. இந்த இமயமலை தான் நேபாள், பூட்டான், ஒரு சில இடங்களில் டிபெட், சைனா போன்ற நாடுகள்கிட்டருந்து இந்தியாவை பிரிக்குது. சரிங்களா? ஸோ இப்போ அதனால் அது கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒன்று. பார்டர் ரிலேட்டடாகவும் சரி, இயற்கையாக பார்த்திங்கன்னா பயோடைவர்சிட்டி ரிசர்வ், பல்லுயிர் பெருக்க மண்டலமாகவும் இருக்கிறதுனால இயற்கை சார்ந்தும் அதை பத்திரமா வச்சுக்கணும் நம்ம. சரிங்களா? ஓகேங்க, அருமை. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல, இதன் அடிப்படையில் ஒரு கேள்வி ஒன்றையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்த அந்த புதிய லைச்சன்ஸ் அந்துப்பூச்சி அது சார்ந்த ஒரு கேள்வி ஒன்றையும் பார்க்குறோம். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. த டிஸ்கவரி வாஸ் அனௌன்ஸ்டு பை ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. புதுசாக ஒரு அந்துப்பூச்சி கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கண்டுபிடிக்கப்பட்ட லைக்கன் அந்துப்பூச்சியை இந்திய விலங்கியல் ஆய்வு நிறுவனம் தான் அறிவித்தது அப்படின்றாங்க. ஓகே. அடுத்த 2வது ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். சயின்டிஸ்ட் டிஸ்கவர்ட் 2 நியூ லைச்சன் மோத் ஸ்பீசிஸ் அண்ட் ரிப்போர்ட்டட் 7 நியூ ஸ்பீசிஸ் ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த இந்தியன் ஹிமாலயாஸ். 2 புதிய லைக்கன் அந்துப்பூச்சி இனங்களும் 7 புதிய இனப்பதிவுகளும் இந்திய இமயமலையில் கண்டறியப்பட்டன. அதுவும் சரி. லைச்சன் மோட்ஸ் பிலாங் டு ஆர்டர் லெப்பிடோப்தெரா. லெப்பிடோப்தெரா அப்படின்ற வகையை சார்ந்த அந்துப்பூச்சிகள் இவை எல்லாம் இப்போ கண்டுபிடிச்சதெல்லாம் லெப்பிடோப்தெரா அப்படின்ற வகையை சார்ந்த அந்துப்பூச்சின்றாங்க. கொடுத்துருக்கக்கூடிய 3 ஆப்ஷன்ஸுமே சரியாக இருக்குது. சரிங்களா? ஓகேங்க, அருமை. அப்போ இதே மாதிரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு விதமான பட்டாம்பூச்சி, இதுவரை இல்லாத ஒரு பட்டாம்பூச்சி, இந்த பட்டாம்பூச்சியை தமிழ்நாட்டில் நீலகிரி வனப்பகுதியில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டது. இப்போ இந்த 2 அந்துப்பூச்சிகளை கண்டுபிடிச்சதை பெரிய விஷயமாக நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கரண்ட் அஃபேர்ஸில் புதிய உயிரினங்களை கண்டுபிடிப்பாங்க. அப்படி புதிய உயிரினங்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை பற்றின நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த உயிரினம் விலங்காகவோ பறவையாகவோ பூச்சி இனமாகவோ இருந்தால் அதை ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இதை வெளியிடுவாங்க. இல்லைங்க, அந்த புதிய உயிரினம் ஒரு தாவரமாக இருக்குது, செடியாகவோ கொடியாகவோ மரமாகவோ இருக்குது அப்படின்னா அதை பொட்டானிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க வெளியிடுவாங்க. சரிங்களா? ரைட், சூப்பர். ஸோ இப்போ இன்றைய பதிவில் நம்ம 2 விஷயங்களை பார்த்துருக்கிறோம். 2மே முக்கியத்துவம் வாய்ந்தது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி நம்ம படிக்கணும். ஏன்னா
இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி பழைய சிலபஸ் எடுத்து பார்த்தோம்னா அதில் 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. அதில் 2வது யூனிட்டே கரண்ட் அஃபேர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸ்னு தனி யூனிட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் மொத்தமாக 6 யூனிட் கொடுத்துருக்காங்க. மொதல் யூனிட் சயின்ஸு, 2வது யூனிட் ஜியாகிரஃபி, 3வது யூனிட் ஹிஸ்ட்ரி, 4வது யூனிட் பாலிட்டி, 5வது யூனிட் டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனோட எக்கனாமிக்ஸு, 6வது யூனிட் தமிழ் சொசைட்டி, 7வது யூனிட்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. 7வதா பார்ட் பி மேக்ஸோ ரீசனிங்கையும் கொடுத்து வச்சுருக்காங்க. வாத்தியாரே கரண்ட் அஃபேர்ஸே இல்லையே. ஆமாம், அதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுட்டு போயிட முடியுமா? கரண்ட் அஃபேர்ஸுன்றது தனி சப்ஜெக்டாக டிஎன்பிசி கொடுக்கல. ஆனால் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையாக வைத்து தான் டிஎன்பிஎஸ்சி எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் கொஷின் கேட்குறாங்க. அப்போ கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக்கணும். அதனால தான் இந்த பதிவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸை எடுத்து அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்தோம். நமக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்களை பார்த்தோம். பெரும்பாலும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கேள்விகள் ப்ரிலிம்ஸில் ரொம்ப எளிமையாக தான் கேட்குறாங்க. ஒன்லைனர் மாதிரிலாம் கேட்குறாங்க. ஆனால் மெயின்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை எழுத சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பயே மெயின்ஸுக்கும் சேர்த்த மாதிரி படிச்சுக்கணும் இல்லைங்களா? குறிப்பாக வினையால் வினையாக்கி கொள்ளல் நனைக்கவுள் யானையால் யானையாத்தட்டுன்னு வள்ளுவர் சொல்கிறார். என்ன அதுக்கு அர்த்தம்? வினையால் வினையாக்கி கொள்ளல். வினைனா ஒரு செயல், அந்த செயலால் இன்னொரு செயலையும் நாம் செய்ய வேண்டும். அதுதான் வினையால் வினையாக்கி கொள்ளல். சரிங்களா? அவள் ப்ரிலிம்ஸ் தான் நம்ம படிக்கிறோம் சார். அவள் ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பயே மெயின்ஸுக்கு தேவைப்படுற மாதிரி விஷயங்களையும் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சுக்கணும். அதுதான் சிறந்த ஒரு பிளானிங்காக இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா ப்ரிலிம்ஸ் மட்டும்தான் படிக்கிறேன், மெயின்ஸ் படிக்கவே மாட்டேன் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்கும். அப்போ ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்பயே நாம் மெயின்ஸ்க்கும் தேவைப்படுற மாதிரி பல்வேறு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணி படிக்கணும். இந்த பதிவுலையும் இதுக்கு முந்தைய பதிவுகளையும் நாம் என்ன பண்ணுறோன்னா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்னால் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான நியூஸ் அதை மட்டும் எடுத்து அந்த முக்கியமான நியூஸோட லிங்க் பண்ணி ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். சரிங்களா? சூப்பருங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளையும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அஸ்பெக்டோடு இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நம்ம பேசுவோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்ன அப்படின்னா, முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. எல்லாருக்குமே முயல் ஆமை அப்படின்ற கதை தெரியும், சின்ன வயசில் கேள்விப்பட்டிருப்போம். குறிப்பாக இப்போ ஜென்சி கிட்ஸில் வந்துட்டாங்க, அவங்களுக்கு அந்த கதை சொல்லியிருந்தாங்களா என்னன்னு தெரில. அது என்ன ஆகுது அப்படின்னா, எப்படி சொல்லுவாங்க, ஃபஸ்ட் ஒரு வருஷன் ஒரு முயலும் ஆமையும் ரன்னிங் ரேஸ் விளாண்டுச்சான். அப்போ ரன்னிங் ரேஸ் விளாட்றப்ப முயல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடும், ஆமை ஸ்லோவாக ஓடும் இல்லையா? இந்த முயல் என்ன பண்ணிச்சான், வேகமாக ஓடிட்டு அந்த ஃபினிஷிங் லைன் இருக்குது இல்லையா, அந்த ஃபினிஷிங் லைன் கிட்டக்க நின்றுட்டு திரும்பி பார்த்துச்சான். ஆமை அப்போ தான் ஸ்லோவாக வந்துச்சான். உடனே இந்த முயல் என்ன நினச்சிருச்சு, ஆமை தான் ஸ்லோவாக வருதே, நமக்கு இன்னும் டைம் இருக்குது, நம்ம ஒரு குட்டி தூக்கத்தை போடணும்னு தூங்கிருச்சு. இந்த ஆமை என்ன பண்ணிச்சான், அது ஸ்லோவாக விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்ற மாதிரி ஸ்லோவாக வந்துக்கிட்டே இருந்தது. அது வந்து கரெக்டாக ஃபினிஷிங் லைன் கிட்ட வரப்போ தான் தூங்கிட்டு இருந்த முயல் எந்திரிச்சு பார்க்குது. கடைசியில் எந்திரிச்சு பார்த்தா ஆமை ஃபினிஷிங் லைனை தொட்டு ஜெயிச்சிருச்சு. ஸோ இப்போ புரியுதா? விடாமுயற்சி ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? நிதானமாக ஒரு செயலை நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அந்த செயல் அடையும் வரை நம்ம தோண்டு போயிடக்கூடாது. அந்த செயலை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் வெற்றி நமதே. See you all in the next session. Wish you all the very best. Thank you.